ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஸ்டார்டர்ஸ் 59 கான்டெஸ்ட்டில் இருக்க சஸ்பென்ஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ப்ராப்ளமில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு புது ஸ்ட்ரிங் ஒன்று கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்ட்ரிங் எப்படி இருக்கணும்னா ஒரு கேம் ஒன்று விளையாடுறாங்க. அந்த கேமை பொறுத்து தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங் எப்படி அமையும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த கேமில் மொத்தம் 2 பிளேயர்ஸ். ஒரு பிளேயர் பேர் ஆலிஸ், இன்னொரு பிளேயர் பேர் பாப். ஆலிஸுங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண ஆரம்பிப்பார், பாப் செகண்ட், திரும்ப ஆலிஸ் தேர்ட், பாப் ஃபோர்த், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆலிஸ் என்ன நினைப்பார் அப்படின்னா வரப்போகிற அந்த புது ஸ்ட்ரிங் லெக்சிகோகிராஃபிக்கலி ஸ்மாலாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஆனால் பாப் வந்துட்டு லெக்சிகோகிராஃபிக்கலி லார்ஜாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். இவர் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை எடுத்துப்பார், இவர் லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை எடுத்துப்பார். இதுதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். இது புரியறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஒரு இன்புட் எடுத்து பண்ணலாம். இந்த 2 இன்புட்டும் சாம்பிள் இன்புட்டில் கொடுத்துருக்குது. முதல்ல இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் அவங்க கொடுத்துருக்குது n, அதாவது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், அப்புறம் ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வந்துட்டு புது ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறோம். அந்த புது ஸ்ட்ரிங்கை நான் டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டீயில் ஒன்றுமே இருக்காது ஸ்டார்டிங் ஆஃப் த கண்டிஷனில். இப்போ என்ன பண்ணுறோம், முதல்ல ஆலிஸ் ஸ்டார்ட் பண்ணுவார். அவர் ஃபஸ்ட் லெட்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் ஆலிஸ் எடுத்து ஆலிஸ் அதை என்ன பண்ணுவார், கொண்டு வந்து டீயில் அப்படியே அப்பெண்ட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு கண்டிஷன் முதல்ல அப்பெண்ட் பண்ணுறது தான். ஸோ அப்பெண்ட் பண்ணிடுறார். அடுத்து பாப் வருவார். இதை பாப் டச் பண்ணுவார். டச் பண்ணும்போது அவருக்கு என்னென்னா லெக்சிகோகிராஃபிக்கலி லார்ஜ், லெக்சிகோகிராஃபிக்கலி ஸ்மால்னா என்ன, லெக்சிகோகிராஃபிக்கலி லார்ஜ்னா என்னென்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது 0101 இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இதோட லெக்சிகோகிராஃபிக்கலி ஸ்மாலஸ்ட் என்னென்னா 0011 இருக்குல்ல, ஸ்மாலஸ்ட் பைனரி வேல்யூ. லெக்சிகோகிராஃபிக்கலி லார்ஜ்னா 1100, இதுக்கு தான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் லெக்சிகோகிராஃபிக்கல் வேல்யூ, பைனரி வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்படி தான் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போது பாப் வந்துட்டு லார்ஜாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார்னா வரப்போகிற ஜீரோவை ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணால் 1ங்கிற வேல்யூ வந்துடும். பேக்கில் ஆட் பண்ணால் தான் இதோட இன்டிஜர் வேல்யூ 2ன்னு ஆகும். ஸோ ஜீரோவை பின்னாடி ஆட் பண்ணால் தான் பாபுக்கு நல்லது. இது குட்டி ஸ்ட்ரிங்காக இருக்குது. நம்ம கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரிங்கில் ட்ரை பண்ணலாம். முதல்ல ஆலிஸ் இதுக்கு வருவார், அதை 0ன்னு ஆக்கிடுவார். இதில் என்ன நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா எதை எடுத்துட்டோமோ அந்த வேல்யூவை கட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாப் உள்ளே வருவார். உள்ளே வந்து கடைசி வேல்யூ எடுப்பார் 1 வந்துட்டு லார்ஜாக இருக்க வேண்டிய வேல்யூ. ஸோ பாப் என்ன பண்ணுவார், லார்ஜாக இருக்க வேண்டியது எல்லாத்தையும் ஃப்ரண்ட்டில் போடணும். ஸோ 1 ஃப்ரண்ட்டில் போட்டுருவார். இதை அடிச்சிரும். அடுத்து ஆலிஸ் திரும்ப இங்கே வருவார். ஃபஸ்ட் 1 அவருக்கு 0வை முன்னாடி போட்டால் தான் லெக்சிகோகிராஃபிக்கலி ஸ்மால் ஆகும். ஸோ 0வை முன்னாடி போட்டுடுறார். இனி மீதி ஒன்று தான் இருக்குது, இதை லாஸ்ட் 1. பாப் வராரு, வந்து இந்த 0வை பார்த்துட்டு 0வை பின்னாடி போட தான் லெக்சிகோகிராஃபிக்கலி லார்ஜ் ஆகும். ஸோ 0வை இங்கே போட்டார். இதுதான் ஆன்சர். இன்னொரு இன்புட் பார்க்கலாம். இதுவும் ஒரு சாம்பிள் இன்புட் தான். முதல்ல ஆலிஸ் இங்கே வருவார். 0 வந்துட்டு நார்மலாக அப்பெண்ட் பண்ணிடுவார். இதை கேன்சல் பண்ணிடுறோம். அடுத்து பாப் இந்த பக்கம் இருந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுப்பார் 1 முன்னாடி போட்டால் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ 1 முன்னாடி போட்டுடுறோம். இதை கேன்சல் பண்ணிடுறோம். அடுத்து 1 இங்கே வருது. ஆலிஸ் வந்துட்டு 1 பார்க்கும்போது பின்னாடி போட்டால் தான் கம்மியாகும். ஏன்னா முன்னாடி போட்டால் 110ங்கிறது பெரிய வேல்யூ, 101ங்கிறது கம்மியான வேல்யூ. ஸோ 1 பின்னாடி போட்டுருவார். இதை கேன்சல் பண்ணிடுறோம். திரும்ப பாப் இதுக்கு வருவார். 1 முன்னாடி போட்டால் தான் பெருசுன்னு சொல்லி அவர் முன்னாடி போடுவார். கேன்சல் பண்ணிடுறோம். 0வை ஆலிஸ் பார்ப்பார். 0வை எப்பயும் முன்னாடி போட்டால் தான் அதோட வேல்யூ குறையும். ஸோ 0வை முன்னாடி போட்டுறாரு ஆலிஸ். இதை கேன்சல் பண்ணிடுறோம். பாப் 1 பார்க்குறாரு. 1ஐயும் முன்னாடி போட்டால் தான் அதோட வேல்யூ ஜாஸ்தி ஆகும்னு இப்படி போட்டார். அது இந்த 3 டெஸ்ட் கேஸ்லேயும் கொடுத்துருக்கதை வச்சு ஆலிஸும் பாபும் 0 வந்தால் என்ன பண்ணுவாங்க, 1 வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆலிஸ் 0 வந்தால் ஸ்மால் ஆக்கணும்னு ஆசைப்படுறாரா? ஸோ 0 வந்தால் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணிடுவார். ஃப்ரண்ட் ஆஃப் டி, எல்லாமே டீக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் ஆஃப் டீயில் பண்ணுவார். இதை ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணால் இதை பேக்கில் தான் ஆட் பண்ணி ஆகணும். பாப் வந்துட்டு
பெருசாக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ 1 வச்சு தான் பெருசாக்க முடியும். ஸோ 1 ஃப்ரண்ட்டில் போடுவார், 0 பேக்கில் போடுவார். இதுதான் இதோட கண்டிஷன். இப்போ நான் இன்னொரு பெரிய இன்புட் கொடுக்குறேன். இதுவும் ஒரு சாம்பிள் இன்புட். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். டீக்கு என்ன வேல்யூ வருதுன்னு. முதல்ல ஆலிஸ் இந்த பக்கம் இருந்து வருவார், பாப் இந்த பக்கம் இருந்து வருவார். ஆலிஸ் முதல்ல 1 பார்ப்பாரு, 1 சும்மா அப்பெண்ட் பண்ணிடுவார் டீயோட. கேன்சல் ஆகிடுது. பாப் 0 பார்க்குறாரு. 0 எங்கே போடுவாருன்னு சொன்னேன், பின்னாடி போடுவார். ஸோ பின்னாடி போட்டாச்சு, கேன்சல் பண்ணிடுறோம். ஆலிஸ் இப்போ 1 பார்க்குறாரு. ஆலிஸ் 1 பார்த்தா பின்னாடி ஆட் பண்ணுவார். ஸோ பின்னாடி கேன்சல் பண்ணிடுறோம். பாப் 1 பார்க்குறாரு. பாப் 1 பார்த்தா ஃப்ரண்ட்டில் போடுவார். ஸோ 1 இங்கே போட்டு இங்கே கேன்சல் பண்ணிடுறோம். ஆலிஸ் 1 பார்க்குறாரு. ஆலிஸ் 1 பார்த்தா பேக்கில் போடுவார். ஸோ பேக்கில் போட்டாச்சு, கேன்சல். பாப் 0 பார்க்குறாரு, பேக்கில் போடுவார். போட்டாச்சு, கேன்சல். ஆலிஸ் 0 பார்க்குறாரு, ஃப்ரண்ட்டில் போடுவார். கேன்சல். பாப் 0 பார்க்குறாரு, பின்னாடி போடுவார். கேன்சல். அடுத்து ஆலிஸ் 0 பார்க்குறாரு. ஆலிஸ் 0 பார்த்தா ஃப்ரண்ட்டில் போடுவார். கேன்சல். பாப் 0 பார்க்குறாரு. பாப் 0 பார்த்தா பேக்கில் போடுவார். கேன்சல். ஸோ இதுதான் அதோட ஆன்சர். இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளமோட அல்காரிதமும் சொல்யூஷனும் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் போட்டிருக்கேன், பாருங்கள். தேங்க்யூ.